ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஐ எக்ஸாமுக்கு தேவையான மாடல் டெஸ்ட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, சிந்து பகுதியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் பி 1921. செகண்ட் கொஸ்டின், சுங்கம் தவிர்த்த சோழன் எனப்படுபவர் யார்? ஆன்சர் டி முதலாம் குலோத்துங்க சோழன். தேர்டு கொஸ்டின், தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர் சி 1565. ஃபோர்த்து கொஸ்டின், பொதுப்பணி பட்டய சட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் பி கானிங் பிரபு. பொதுப்பணி பட்டய சட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் பி கானிங் பிரபு. ஃபிஃப்த்து கொஸ்டின், லக்னோ ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் பி 1916. சிக்ஸ்த் கொஸ்டின், ஆகஸ்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆன்சர் பி 1917. செவன்த் கொஸ்டின், சொத்துரிமை பற்றி கூறும் விதி எது? ஆன்சர் சி 300A. சொத்துரிமை பற்றி கூறும் விதி எது? ஆன்சர் சி 300A. எய்த்து கொஸ்டின், நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? ஆன்சர் பி 1951. நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? ஆன்சர் பி 1951. நைன்த்து கொஸ்டின், அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் ஏ 42. அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் ஏ 42. பத்தாவது கொஸ்டின், அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஏ உச்சநீதிமன்றம். அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஏ உச்சநீதிமன்றம். 11வது கொஸ்டின், மைய வங்கி மற்றும் வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படும் வங்கி எது? ஆன்சர் பி ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. மைய வங்கி வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படும் வங்கி எது? ஆன்சர் பி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 12வது கொஸ்டின், இந்தியாவின் திட்ட நேரத்தை கணக்கிடும் தீர்க்கக்கோடு அமைந்துள்ள இடம் எது? இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அகமதாபாத் அண்ட் அலகாபாத்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே கொடுத்துருக்காங்க. நாம் சூஸ் பண்ணிடுறது அலகாபாத். இந்தியாவின் திட்ட நேரத்தை கணக்கிடும் தீர்க்கக்கோடு அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் சி அலகாபாத். 13வது கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது? ஆன்சர் டி சிலிக்கா ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது? ஆன்சர் டி சிலிக்கா ஏரி. 14வது கொஸ்டின், காட்டன் ரிச் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் எது? 14th கொஸ்டின், காட்டன் ரிச் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் பி கொல்கத்தா. 15வது கொஸ்டின், திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் பி ஸ்ட்ரேடியன். திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் பி ஸ்ட்ரேடியன். அடுத்தது 16வது கொஸ்டின், ராக்கெட்டில் எரிபொருளாக பயன்படுவது எது? ஆன்சர் பி திரவ ஹைட்ரஜன். ராக்கெட்டில் எரிபொருளாக பயன்படுவது எது? ஆன்சர் பி திரவ ஹைட்ரஜன். 17வது கொஸ்டின், மின் அழுத்தத்தின் அலகு என்ன? 17வது கொஸ்டின், மின் அழுத்தத்தின் அலகு என்ன? ஆன்சர் சி வோல்ட். 18வது கொஸ்டின், விண்மீன்கள் மின்ன காரணம் என்ன? ஆன்சர் பி ஒளிவிலகல். விண்மீன்கள் மின்ன காரணம் என்ன? ஆன்சர் பி ஒளிவிலகல். 19வது கொஸ்டின், உலகில் அதிக வலிமை மிக்க அமிலம் எது? ஆன்சர் டி ஃப்ளூரோசல்ஃபியூரிக் அமிலம். உலகில் அதிக வலிமை மிக்க அமிலம் எது? ஆன்சர் இ ஃப்ளூரோசல்ஃபியூரிக் அமிலம். 20வது கொஸ்டின், தனிமங்களை மும்மை விதிப்படி வகைப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பி டோவாரினர். தனிமங்களை மும்மை விதிப்படி வகைப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பி டோவாரினர். அதுக்கடுத்தது 21வது கொஸ்டின், அவகோட்ரா எண்ணின் மதிப்பு என்ன?
ஆன்சர் பி 6.023 இன்ட்டு 10^23. அவகோட்ரா எண்ணின் மதிப்பு என்ன? 6.023 இன்ட்டு 10^23. 22வது கொஸ்டின். நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? ஆன்சர் பி பன்னாடு தந்த பாண்டியன் மாறன். நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? ஆன்சர் பி பன்னாடு தந்த பாண்டியன் மாறன். 23வது கொஸ்டின். ஐம்பெரும் காப்பியங்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் டி நீலகேசி. ஐம்பெரும் காப்பியங்களில் பொருந்தாதது எது? நீலகேசி. மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளகாபதி இது எல்லாமே வந்து ஐம்பெரும் காப்பியத்தில் இருக்குது. நீலகேசி மட்டும்தான் இல்லை. ஓகே. அடுத்தது 24வது கொஸ்டின். பாஞ்சாலி சபத நூலின் ஆசிரியர் யார்? பாஞ்சாலி சபத நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஏ பாரதியார். 25வது கொஸ்டின். சிற்றிலக்கியம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் சி 96. அடுத்த கொஸ்டின் 26வது கொஸ்டின். தமிழ் மொழி எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் சி 2004. தமிழ் மொழி எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் சி 2004. 27வது கொஸ்டின். மாநகர் என்பதின் இலக்கண குறிப்பு? ஆன்சர் சி உரிச்சொற்றொடர். மாநகர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் சி உரிச்சொற்றொடர். 28வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியானது எது? கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஆன்சர் பி கிளி பேசும். ஸோ அதுக்கடுத்தது 29வது கொஸ்டின். நாளம் என்பதன் பொருள் என்ன? நாளம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஏ உலகம். அடுத்தது 30வது கொஸ்டின். உத்தம சோழ பல்லவராயன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஏ சேக்கிலார். 30வது கொஸ்டின். உத்தம சோழ பல்லவராயன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஏ சேக்கிலார். அடுத்தது 31வது கொஸ்டின். நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் இ அகநானூறு. 32வது கொஸ்டின். அழுது அடியடைந்த அன்பர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சி மாணிக்கவாசகர். அழுது அடியடைந்த அன்பர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சி மாணிக்கவாசகர். செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது? 33வது கொஸ்டின். செல்லின் தற்கொலை பைகள் என அழைக்கப்படுவது? ஆன்சர் ஏ லைசோசோம்கள். அடுத்தது 34வது கொஸ்டின். 1 லிட்டர் கடல் நீரில் எவ்வளவு உப்பு கரைந்துள்ளது? ஆன்சர் ஏ 3.5 கிராம். 1 லிட்டர் கடல் நீரில் எவ்வளவு உப்பு கரைந்துள்ளது? ஆன்சர் ஏ 3.5 கிராம். அடுத்த கொஸ்டின் 35வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் களைக்கொல்லி எது? ஆன்சர் சி 2,4 டி. கீழ்கண்டவற்றுள் களைக்கொல்லி எது? ஆன்சர் சி 2,4 டி. அடுத்து 36வது கொஸ்டின். எக்ஸ் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் எது? ஆன்சர் டி ஏ அண்ட் பி. காரியம் லெட். 36வது கொஸ்டின். எக்ஸ் கதிர்கள் ஊடுருவாத உலோகம் எது? ஆன்சர் காரியம் லெட். ஆன்சர் டி. 37வது கொஸ்டின். இந்து விதவைகள் மறுமணச் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் ஏ 1856. இந்து விதவைகள் மறுமணச் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1856. 38வது கொஸ்டின். அதிக மக்களவை உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் சி உத்தரப்பிரதேசம். அதிக மக்களவை உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் சி உத்தரப்பிரதேசம். 39வது கொஸ்டின். இந்திய விவசாய ஆராய்ச்சிக் கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஏ 1929. இந்திய விவசாய கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1929. அடுத்தது 40வது கொஸ்டின். அவசரகால ஹார்மோன்கள் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் டி அட்ரினல் சுரப்பி. அவசரகால ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் டி அட்ரினல் சுரப்பி. 41வது கொஸ்டின். பூஞ்சைகளை பற்றி படிக்கும் அறிவியலின் பெயர் என்ன?
பூஞ்சைகளை பற்றி படிக்கும் அறிவியலின் பெயர் என்ன? ஆன்சர் பி பைக்காலஜி. அடுத்தது 42வது கொஸ்டின். சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன? ஆன்சர் டி நெப்ரான். சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன? ஆன்சர் டி நெப்ரான். அடுத்து 43வது கொஸ்டின். வலது ஏற்றியத்திற்கும் வலது வென்ட்ரிகளுக்கும் இடையே உள்ள வால்வு எது? ஆன்சர் ஏ மூவிதழ் வால்வு. வலது ஏற்றியத்திற்கும் வலது வென்ட்ரிகளுக்கும் இடையில் உள்ள வால்வு எது? ஆன்சர் ஏ மூவிதழ் வால்வு. 44வது கொஸ்டின். புவி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் சி ஏப்ரல் 22. புவி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் சி ஏப்ரல் 22. 45வது கொஸ்டின். சப்ளை எ சூட்டபுள் சஃபிக்ஸ் ஃபார் த கிவன் வேர்ட். சீஃப் SHEEP. இதோட ஆன்சர் என்னன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சி ISH. அடுத்தது 46வது கொஸ்டின். செலக்ட் த கரெக்ட் ப்ளூரல் ஃப்ரம் ஃபார் த கிவன் வேர்ட் அண்ட் வேர்ட். ஸ்டோரி. இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பி ஸ்டோரிஸ். 47வது கொஸ்டின். புட் த கரெக்ட் ஆர்டிக்கல் ஃபார் கிவன் சென்டென்ஸ். சுரேஷ் இஸ் டேஷ் டாலஸ்ட் பாய் ஆஃப் த கிளாஸ். ஆன்சர் சி த THE த. 48வது கொஸ்டின். 11வது ஐந்தாண்டு திட்டம் நடைபெற்ற காலம் எது? ஆன்சர் பி 2007 முதல் 2012 வரை. 11வது ஐந்தாண்டு திட்டம் நடைபெற்ற காலம். ஆன்சர் பி 2007 முதல் 2012 வரை. 49வது கொஸ்டின். இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? ஆன்சர் டி பெங்களூர். ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து ஸ்ரீஹரிகோட்டா தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸ்ரீஹரிகோட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா ராக்கெட் ஏவுதளம் தான். ஸோ இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் பெங்களூர். 50வது கொஸ்டின். தற்போது 104 செயற்கைக்கோள்களை ஏவிய ராக்கெட் எது? ஆன்சர் பி PSLV 37. தற்போது 104 செயற்கைக்கோள்களை ஏவிய ராக்கெட் எது? PSLV 37. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட் 1 அதோட வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட் 2ஓட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.